நீதிமன்ற உத்தரவை அடுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக போராட்டங்களை ஈடுபட்டு வருகிறார்கள். 13வது நாளாக இன்றும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை அனுமதி அளிக்காத இடத்தில் போராட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும், எனவே போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை அனுமதி அளித்திருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் போராட்டங்களை நடத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவு வெளியான நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த தகவல்களை காவல்துறை அதிகாரிகள் போராட்ட குழுவினரிடம் தெரிவித்து கலைந்து செல்லுமாறு கூறினர். ஆனால் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற கருத்தை போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இங்கே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேரமாக இங்கே போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் கலந்து செல்ல முடியாது என்று தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இங்கே போராட்டம் நடத்தி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியைச் சேர்ந்த அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் மற்றும் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் பொற்குடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இங்கே நேரில் வருகை தந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இங்கே போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை ஏற்படுத்தி வருவதால் கூடுதலாக ஒரு மேலும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்களை இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சி செய்து வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து என்பது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மற்றொரு பக்கத்தில் போராட்டமும் தீவிரமாக நடைபெற்று வருவதன் காரணமாக இங்கே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.